எத்தனையோ விதமான தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்டாலும் அம்மா செய்கிற இந்த குக்கர் தக்காளி சாதத்துக்கு நாங்கள் எல்லாரும் அடிமை. குக்கர் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கிலோ தக்காளி பழம், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஒரு வெங்காயம் சேர்த்து வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. குக்கரில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 கப் அரிசிக்கு 3 கப் தக்காளி குழு சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த சாப்பாட்டு அரிசி இது கூட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து லிக்விடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா கலந்து எடுத்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச முட்டை கூட அப்பளம் கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.